நான் ஒன்னும் பேசணும்னு சொல்லல. அவரு தண்ணியை குடிச்சு கூட பேசட்டும். இல்ல தண்ணி 20 நிமிஷமா இப்ப நீங்க வந்து பேசுனீங்க. தண்ணியை இப்ப குடிச்சு சார் இப்ப நான் வந்து இதெல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்றேன். என்ன பேசினாரு? பேசினாரா? பூசகமா தண்ணி வந்து டேரக்டானா எப்படி? இப்ப நான் சொல்லுவேன், ஏரியால 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தன் பேர் உதயநிதி ஸ்டாலின், ஒருத்தன் பேர் முக ஸ்டாலின். நான் அவனை அசிங்கமா திட்டுவேன், எனக்கு கோவம் வந்ததுன்னா சொல்லி பேரை சொல்லி அசிங்கமா திட்டுமா? இல்லனா ஒரு நிக்கிற பஸ்ஸுக்கு கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா செவல்ல அடிக்கணுமா? அவர் என்ன பேசினான்னா எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி வந்து அவர் என்ன பேசினாருன்னு கேட்டீங்க. என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? அவர் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுத்து என்ன பேசுறீங்க? இன்னும் மக்களுடைய பிரச்சனையை பத்தி என்ன பேசினாரு? விவசாய பத்தி பேசினாரு, வீவர்ஸ் பத்தி பிரச்சனையை பத்தி பேசினாரு. என்ன பேசினாரு? விவசாயியுடைய என்ன பேசினாருன்னா சொல்லுங்க. அவர் 32 நிமிஷம் பேசல வந்து நான் திரும்ப இங்க பேசுறது பாடி ஆனதெல்லாம் போதும். விஷயத்துக்கு வருவோமா? மாமா என்ன சொன்னாரு? எந்த மாமா? தெரிஞ்சுவோங்க சார் என்ன பேசினாருன்னு தெரியும். உங்களுக்கு எதுவுமே தெரியாம நீங்க பேச வரீங்க. காளிங்கராயன் வாய்க்கால பத்தி ஆரம்பத்துல பேசினாரு சொன்னாரு. வேற என்ன நோட்ஸாரு? நீங்க என்ன பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி நீங்க 20 நிமிஷம் வீடியோ பார்க்கல போல இருக்கு. இப்ப ப்ரூவ் பண்றேன். 5 நிமிஷம் பார்த்துட்டு மொத்த டைம் பார்த்துட்டு மொத்தம் 30 நிமிஷம் பேசிருக்கான். 5 நிமிஷம் ஏதாவது பேசா நீங்க முடிவெடுத்து இருக்கீங்க ஐயா. அப்புறம் நாங்க விவசாயத்தை பத்தி பேசுறாரு. என்ன போய் பாருங்க சார் என்ன பேசுறாருன்னு சொல்லுவாங்க. மழையும் தண்ணி தான், பீரும் தண்ணி தானே சார், சாக்கடையும் தண்ணி தான். மொண்டு கொடுத்தா குடிப்பியா? வியாபாரத்தையும் இன்னைக்கு மார்வாடிகள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அத பத்தி எல்லாம் ஒரு மசரும் பேசல. அத பேசினாரு, இத கட்டி கொடுத்த லட்சணம் பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே சேர்ந்து தூணு துப்புச்சா. பட்னியில ஒரு உணவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லயும் சுடுகாட்லயும் எடுத்துட்டு போய் நெல் மூட்டையில வச்சிருந்தாங்க இல்லையா? அதுலயே உங்க குடோனு லட்சணம் தெரிஞ்சு போச்சு. குடோனை பத்தினா நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது, லாக்கியும் கிடையாது. அந்த தகுதியில நீங்க எப்போ இழந்துட்டீங்க? எப்போ வந்து அத்தனை லட்சம் குடும்ப வயிற்று நீங்க அடிச்சு அந்த ஒரு குடோனை கட்டி உங்களுக்கு துப்பு இல்லாம, குடோனை கட்டுறதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாது. கேவலம் ஒரு உட்காந்து பேடுற கக்கூச கட்டுறதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாது. இவரை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? இந்த நாட்டை ஆடுறதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க இவ்வளவு வந்து கோவப்படுறதுக்கும் அப்படியே எரிமலையா வெடிக்கிறீங்க. அப்படியே விஜய்னாலே உங்களுக்கு அப்படியே பல்ஸ் வந்த மாதிரி துடிக்கிறீங்க நீங்க. அது ஏன் தெரியல. உங்களுக்கு இவ்வளவு துடிப்பா இருந்தது, உங்களுக்கு குத்துச்சு கொடாஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்றேன்? பதவியை விலகிட்டு திமுக வந்து கழிச்சு விட்டு போயிருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம். நாங்க இதை பத்தி பேச போறதுல அவரும் பேச மாட்டாரு. வேலை முடிஞ்சிச்சுல. மக்கள் தாயா எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீ வாக்கு போடல, நீ ஓட்டு போட. நீங்க தமிழ்நாட்டை ஆண்டு கிழிச்சது போதும். இப்ப உங்களுக்கு நாட்டாளன் வேற ஆசை இருக்கு. உனக்காக மாமா நெஞ்சில கோயில் கட்டி வச்சிருக்கேன்டி, கோயில் கட்டி வச்சிருக்கேன். மொத்தமா அடமானம் வச்சு விட்டு போறதுக்கா? பாப்பா அடமானம் வைக்கிறோமா? உங்களை வித்துட்டு பாத்தியா? உங்களை வித்துட்டு பாப்போம். அவங்க எல்லாம் மொத்தமா, அதாவது இங்க முடிச்சு விட்டு பார்த்தா தமிழ்நாடு முடிச்சு விட்டு பார்த்தா ஒட்டகம் மேய்க்க உங்களை இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் போறாரு, நாட்டுக்கு போயிட்டாரு. இந்தியா பேண்ட் சொக்கா போட்டாம இருக்க ரேஞ்ச் எல்லாம் செட் ஆகுது பிரதர், விட்டுருங்க. போயிட்டாரு. அதை டோட்டலா காலி பண்ணி விடுறது. ஆமா இப்ப அங்க என்ன வாழுது? வெறும் 32 லட்சம் கோடி. இன்னைக்கு நல்ல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டா 172 லட்சம் கோடி கடன். சொல்லட்டுமா? என்ன சும்மா வாயிலாம் வந்து வேணாம். அதாவது உங்களோட கட்சி வந்து எதை தரனா கிடையாது, கும்முடி பூண்டி வரைக்கும் தான் இந்த வாய் போனோம். ஐயோ, கும்முடி பூண்டி வரைக்கும் தான் இந்த வாய். அதுவும் இந்த 24 அரசுக்கு நான் தரேன், வரி கட்டுறேன். டெல்லி அரசு என்னுடைய பணத்திலையும் ரன் ஆகுது. சும்மா இல்ல, புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு வரி கட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல இங்க இருந்துகிட்டு உங்க முதல்வரை கேட்க துப்பு கிடையாது. உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுகிற. கொடுத்த வரி பணத்துல கக்கூச கூட கட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. கொடுக்குற வரி பணத்துல ரோடு போடுறதுக்கு துப்பு கிடையாது. கொடுக்குற வரி பணத்துல மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்க துப்பு கிடையாது. இந்த கடனை அந்த கடனை அடைக்கிறேன், நீட்டை ஒழிக்கிறேன், மயிரை புடுங்குறேன்னு ஒரே கதையா கொடுத்து மயிரை புடுன்னு சொல்றீங்க.
இதெல்லாம் பார்த்தா திட்டு பச மாதிரி தெரியுதா சார் உங்களுக்கு? நல்லா எப்படி நல்லா நல்லா பேச்சா பேசி இப்ப கேட்டாலும் நாங்க சீக்கிரம் இன்னும் வச்சிருக்கோம்னு சொல்லி இப்ப கரெக்டா சாவ போற காலத்துல எப்படி சாவ போற காலத்துல நான் லேப்டாப்ப குடுக்குறேன் மயிரை குடுக்குறேன்னு ஒரே கதையை விட்டுக்கிட்டு யாருங்க ஏமாத்துறீங்க? ஐயா நாங்க மயிரெல்லாம் அப்புறம்? கொடுக்குறோம், லேப்டாப் தான் கொடுக்குறோம். அது ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா? சரி. அதனால இந்த மாதிரி ஆணவம் ஐயா, விஜயனுடைய தொண்டர்கள், ஆ. விஜயனுடைய எடுபிடிகள் கைக்கூலிகள் எல்லாம் Okay. எப்படி இருப்பாங்க? இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் வாக்கு போட்டீங்கன்னா நாடு நாசமா போயிடும். அதனால தயவு செய்து மக்களை சிந்திங்க. 26 தேர்தல மனசுல வச்சு வாக்களிங்க. 10 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்குறோங்கிறது பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோ. பிச்சை போடுறீங்க. அன்னைக்கு விற்ற விலை வேற, பிச்சை போடுறீங்களா? நாங்க மச்சான் நீ பேசின பேச்சு என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்குடா. அரசு பண்ணாங்க. அரசு பிச்சை போடுறா அரசு மக்களுக்கு. மக்கள் ஆமா அரசு தான். மக்களே ஸ்டேட்மெண்ட பதிவு பண்ணிக்கோங்க. தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு லேப்டாப் வந்து பிச்சையா போடுதான். இப்ப ராமசாமி சொன்னாரு. நான் ராமசாமி அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு அறிவாளர் விட்டுருவோம்? உங்களோட விரல் ஓகேவா? உங்களோட விரல் ஓட்டு மிஷினுக்கு போகும்போது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள், பிள்ளைகள், தாய்மார்கள், அப்பா அம்மானு கரண்ட் பில்லு, சாப்பாடு, விலைவாசி, பால் பாக்கெட்டு, பெட்ரோலு எல்லாமே உங்க மைண்டுக்கு வரணும். நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எப்படி ஒரு அரச மாதிரி, ஒரு ராஜா மாதிரி வந்து நம்ம அவங்களாம் ராஜா குடும்பம், நம்ம எல்லாம் இங்க கூலிக்கார மாதிரி இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அப்படி போகும்போது இதெல்லாம் உங்க மைண்டுக்கு போகணும். கொடுக்கறது எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பணத்தை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ண போறாங்கல்ல, மாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டை மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சு இந்த கட்சிக்கு போடு அந்த கட்சிக்கு போடு நான் சொல்ல விரும்பல. ஒரு நிமிஷம் இருக்கிறேன். இந்த கட்சி போல அந்த கட்சி போல சொல்ல விரும்பல. இந்த 4 வருடங்கள்ல என்ன நடந்துச்சுன்றத ஒரு வாட்டி நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. காலைல எழுந்து நீ ஓட்டு போட போறீங்களா உட்கார்ந்து யோசிங்க. 4 வருஷமா அந்த ஆட்சி எப்படி நடந்தது, லேண்ட் ஆர்டர் எவ்வளவு இருந்தது, பெண்கள் மீதான குற்றங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கு, சின்ன குழந்தைகள் 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 70 மாசுவதோடு 78 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல என்ன இது விஜயனுடைய ரசிகை ஒரு அம்மா என்ன சொல்லுது, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவேன், ஓட தவறுனா எல்லாத்தையும் விஷ வச்சு கொண்டு விடுவேன் அப்படிங்குது. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு.